திரு ஜேம்ஸ் மார்ட்டின் அவர்கள் இளைஞர் கட்சி சார்பில் நம்மோடு இணைகிறார். நான் அவர்கிட்ட கொண்டு போக நினைக்கிற விஷயம், ஏன் இவ்வளோ லேட்டாக விஜய் வந்து ஜனநாயகனை பேசுகிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. பல விஷயங்களில் இன்னமும் பாஜகவை டைரக்டாக குறிப்பிட தயங்குறாரான்ற கேள்விகளை எழுப்புறாங்க. உங்கள் பார்வை? இல்ல, இந்த ரெண்டு சம்பந்தமா தான் அவங்க வந்து கொண்டு போய் சேர்க்க விரும்புறாங்க மக்கள் கிட்ட. யார் அப்படின்னா, இந்த மாதிரி மாற்று கருத்து தெரிவிக்கிறாங்க. அவரு தெளிவா சொல்றாரு, இங்க நாங்க பிரதானமா எதிர்க்கிறது வந்து திமுக தான். இங்க ஆளுகின்ற கட்சியை, அதாவது திமுக தீய சக்தியை நாங்க வந்து அகற்றுவதற்காக இருக்கிறோம். மத்தியில இருக்கிறவர்கள் வந்து எங்களுக்கு கொள்கை எதிரி, ஆனால் அவர்களை அந்த நேரத்துல பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதே நேரத்துல சினிமா சம்பந்தமாக அவர் வந்து எதிர்ப்பு இருந்ததுன்றத பெருசா காட்டிக்க விரும்பல. அதை வந்து எப்படி சொன்னார் அப்படின்னா, என்ன அழுத்தம் கொடுத்தாலும் அதை எங்களை வந்து அடக்க முடியாது, என்னை அடக்க முடியாதுன்னு அப்படின்னு தெளிவா விளக்கம் கொடுத்துட்டாரு. ஆனால் ஒரு சிலர் தான் என்ன சொல்லிட்டே இருக்கிறாங்க திரும்ப திரும்பினா, அவர்களுடைய எதிர்பார்ப்பு, நீங்க சினிமாவை பத்தி பேசுங்க, மக்கள் பத்தி பிரச்சனைகளை பத்தி பேசாதீங்கன்னு. ஆனால் அவர் பேசப்பட்ட கருத்துக்களுக்கு இவர்கள் இன்னும் வந்து போதுமான விமர்சனங்களை வந்து தரல. ஸ்டாலின் சார் டாக்ஸ்ன்னு சொல்றாங்க, யாராவது எதிர்த்து அதை வந்து இல்ல அப்படின்னு எங்கேயாவது ப்ரூவ் பண்ண முடியுதா? அதே மாதிரி அவர் ஒரு சில கேள்விகள் கேட்டாரு. ஊழல் செய்திருக்கிற பட்டியல் வந்து நிறைய இருக்கு, நீங்க யாராவது வந்து உங்களுடைய நேர்மையா சம்பாதிச்சிருக்கீங்களா, அவங்களுடைய சொத்து கணக்குகளை நேர்மையா காட்ட முடியுமா அப்படின்னு. உதாரணத்திற்கு இன்று பேசும் பொருளா இருக்குது ஸ்டாலின் அவர்களுடைய அபிடவிட். அந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவர் பேசுகிறார், மக்கள் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறார். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த கேஸ் சிலிண்டர் சம்பந்தமா பேசிதான் ஆரம்பிச்சார். அப்போ இன்னைக்கு வந்து இந்த மாதிரி கேஸ் சிலிண்டர்ல மாநில அரசு என்ன செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, மாநில அரசு என்ன செய்ய முடியும்ன்றதுக்கு வந்து அது கொஞ்ச நாள் முன்னாடி அவரே அறிக்கை கொடுத்தார். நம்ம கிட்ட வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறோம் நம்ம தமிழகம் அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து போராட்டம் வந்து பண்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, இப்ப வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரப்போகுது அப்படின்ற பொழுது ஒரு அவசர கால சூழ்நிலை, ஈரான் போர் வரப்போகுதுன்னு யாருக்கு தெரியும் சார்? இல்ல, ட்ரம்புக்கே ஒரு நாள் முன்னாடி தான் தெரியும். திடீர்னு குண்டு போடுறாரு. இல்ல, அது கரெக்டா மேடம், நம்ம ஜியோ பாலிடிக்ஸ்ல போக வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. இங்க இது வந்து பல வணிகங்களுக்கு வந்து ஒரு மூலப்பொருளா இருக்கிற காரணத்தினால நிச்சயமா நமக்கு வந்து அவசர கால சூழ்நிலையை ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையை தான் அவர் வந்து சொல்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறார். அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு அதே மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் சொல்றாரு, பள்ளிகள்ல வந்து கழிவறை வசதிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையினால, அதே மாதிரியும் பல பகுதிகளில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது. ஈவன் வந்து கொலையே நடந்திருக்கு சமீபத்துல அங்க. அப்போ இவர்கள் ஆட்சி காலத்துல இருக்கிற பிரச்சனைகளை அவர் பேசுறாரு. ஆனால் இவர்கள் விருப்பப்படுவது என்ன? அந்த பக்கத்துல இருந்து சினிமாவை பத்தி பேசுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பிஜேபியை பத்தி பேசுங்கன்னு சொல்றாங்க. நீங்க பிஜேபியை பத்தி பேசி 5 வருடத்துல எந்த ஒரு சாதனையும் செய்யவில்லை. உதாரணத்திற்கு இன்னைக்கு நீட்டு பத்தி ஆரம்பத்துல அதிமுக தோழர்களும் அதிமுக நண்பரும் திமுக நண்பர்களும் சொன்னாங்க. என்னன்னா, இவர்கள் அவர்களை குறை சொல்றாங்க, உங்க காலத்துலதான் வந்தது, எங்க காலத்துலதான் வந்தது. ஆக மொத்தத்துல 2 பேருமே நாங்க வந்து இங்க நீட்டு வந்து இல்லாம பண்ணிடுறோம் சொன்ன வாக்குறுதிகள் இரண்டையுமே அவர்கள் வந்து தோல்வி அடைந்து விட்டாங்க. அப்ப இப்போ வந்து என்ன அப்படின்னா, இவர்கள் மக்களுக்கு வந்து அதே மாதிரி கல்வி கடன் தள்ளுபடி, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில் மாசத்துக்கு ஒரு வாட்டி கொண்டு வரோம். அப்போ இந்த இடத்துல பிரச்சாரத்துல பாத்தீங்க அப்படின்னா, மக்களுக்கு இவர்கள் செய்வதாக சொன்னது எதையும் செய்யாத காரணத்தினால பின்தங்கி இருக்கிறார்கள் இன்னைக்கு பிரச்சாரத்துல அப்படிங்கறத யதார்த்தம். அவர்கள் வந்து அவ்வளவுக்கு முன்னாடி போறது எதற்காக அப்படின்னா, மக்களுடைய அந்த ஏமாற்றம் எல்லாத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பா, அதோடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா தான் விஜய் அவர்கள் இருக்கிறார். அதனாலதான் அவர் இன்னைக்கு பிரச்சாரத்துல முந்திக்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஓகே, திரு ராஜா தமிழ்வாணன் நிறைய கேள்விகள் முன் வச்சிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் பேசின ஒரு சில விஷயங்களை பார்க்குறோம். அவர் வந்து ஊழல் பற்றி பேசுகிறாரு, இன்னைக்கு திருச்சியில் ஜாப் ஸ்கேம் பற்றி பேசியிருக்காரு. அப்போது அதெல்லாமும் இஷ்யூ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறாருல்ல? அதுக்கு முன்னாடி சிவசங்கரி சகோதரிக்கு ஒரு விளக்கம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 2021 நாங்கள் 505 வாக்குறுதிகளில் 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஆதாரங்களை கொடுக்க தயாராகத்தான் இருக்கிறோம். பொதுவெளியிலே அது இருக்கிறது, அவங்க பார்த்துக்கலாம். இது 80% நாங்கள் நிறைவேற்றினதுக்கு உண்டானது. மீதமுள்ள 37 வாக்குறுதிகளில் ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு இல்லாதால் நிறைவேற்ற இயலவில்லை. 64 வாக்குறுதிகள் காலச்சூழலுக்கு ஏற்ப தேவைப்படாத சூழல், மக்களின் எதிர்ப்பு காரணமாக நிறைவேற்றவில்லை. இதுதான் கண்டிஷன். ஆனால் அதிமுகவில் 2011 தேர்தல் அறிக்கையிலையும் 2016 சேர்த்து மொத்தம் 507 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. 10 ஆண்டு காலம் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. அதில் வெறும் 269 நிறைவேற்றிருக்காங்க, மீதி நிறைவேற்றவே இல்லை. நாங்கள் 80% நிறைவேற்றிட்டு நாங்கள் பேசுகிறோம். அவங்க 50% இல்லை, 60% கூட இல்லை.
அந்த அளவுக்கு கூட நிறைவேற்றாமல் அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஒன்று பதிவு பண்ணிக்கிறேன். இன்னொன்று, அவங்க விஜய் அவர்களை பற்றி சகோதரர் நிறைய விஷயம் சொன்னாங்க 10ஆம் பொதுவாக. என்னுடைய பார்வை என்னங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஓவைசியோட கேரக்டர் நம்ம வந்து பிஜேபி எப்படி டிசைன் பண்ணுச்சுங்கிறது மற்ற ஸ்டேட்டில் நம்ம பார்த்தோம். பிஜேபி டிசைன் பண்ணுச்சா? கண்டிப்பாக 10%. ஓவைசியா? ஆமாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமியர்களை லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய கட்சியிலிருந்து பிரித்தெடுக்க வேண்டும், அவர்களுக்கு வாக்குகள் போகக்கூடாது, தேஜஸ்வி ஜெயிக்கக்கூடாது என்பதற்காக அந்த சிறுபான்மையினருக்கு ஒரு தலைவரை உருவாக்கி சம்பந்தமே இல்லாமல் ஹைதராபாத்ல அங்கே போய் அவர் நிற்கிறாரு. இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெரும் பாதுகாவலனாக அவரை காட்டிக்கிறாரு சிறுபான்மை மக்களுக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாக்குகள் பிரிகின்றதுனாலே தேஜஸ்வி ஆட்சிக்கு வர இயலாமல் போன வரலாறு நம்ம ஹைதராபாத்ல அவர் திரும்ப திரும்ப ஜெயிக்கிறார்ல. அங்க ஜெயிக்கிறது ஒரு பக்கம் மக்கள் ஒண்ணுமே தெரியாம பிஜேபி பிரிக்கிறதுக்கான முயற்சி இஸ்லாமிய மக்கள், ஹைதராபாத்ல இருக்கிற இஸ்லாமிய மக்கள் இதெல்லாம் தெரியாம பிஜேபி ப்ராக்சியை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அங்க நான் பத்தி பேசல, நான் பீகாரை பத்தி பேசுறேன். இவர் ஏன் பீகார்ல போய் நிக்கிறாரு? அவர் கட்சி அவர் எக்ஸ்பேண்ட் பண்றாரு. அதுதான் எக்ஸ்பான்ஷன் இல்ல, தட் இஸ் an agenda set by பிஜேபி. இப்போ நீங்க இங்கேயுமே வந்து இவர் என்ன திரும்ப முயற்சி பண்றாரு? விஜயனுடைய முயற்சி என்ன இருக்குன்னா, பிஜேபியோட அஜெண்டா தான் அவருக்கு இருக்கிறதுமே. என்னன்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்களும் பெண்களும் இந்த இளம் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தவறான அஜெண்டாவை பிஜேபி மேலே டிஎம்கே மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். இதை யார் இந்த நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறான்னா, முழுக்க பிஜேபி தான். இந்த டிராமா பின்னாடி அவங்களுக்கும் தானே பிஜேபி வரவே வராதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். மீன்ஸ் திமுக வந்துவிட கூடாதுங்கிறதுக்காக அவர் ஒரு டூலா வந்து இறக்குறாங்க. இல்ல அப்போ வேற எந்த நோக்கமும் கிடையாது. இல்ல அப்போ உங்களோட ஃபைனல் லைன் என்னவா வருதுன்னா, விஜய் வரதுனால திமுகவுக்கு பாதிப்பு, அதிமுக வெற்றிக்காக அவங்க அதை பண்றாங்க. ரெண்டு விஷயம் நடக்குது. அதிமுகவோட வெற்றிக்கு பிஜேபியோட வெற்றிக்கு அவங்க நினைக்கிறது ரெண்டாவது. அவங்க வந்து ஒரு டிவைடிங் ஃபேக்டரா சிறுபான்மையினரை, முக்கியமா கிறிஸ்தவர்களிடையே அவருடைய வாக்குகளை பிரிப்பதற்கான ஒரு முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பொதுவெளியில் இருக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு. அவர்கள் வலிமையாக திமுக இருக்கிறார்கள். ஆமா, தனி பிரச்சாரங்கள் மேற்கொள்றாங்க. அவங்க தான் ஜெயிக்க போறாங்களா? ஜெயிக்க போறாங்க இல்ல, பிரிச்சு முயற்சி எடுத்திருக்காங்க. அதையெல்லாம் முறியடிக்கின்ற வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அப்ப இதை யார் நரேட்டிவா செட் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, பிஜேபி தான் செட் பண்ணுது. இது சொல்லவே தேவையில்லை. ஆனா பெயருக்காக மட்டுமே ஒரு பிஜேபியை சொல்லிட்டு வருவாரு. மற்றபடி அங்க இருக்கிற செட்டிங் வந்து கிளியர். ஒரு விஷயம் நான் வந்து ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்பவே இல்லை. நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வார்த்தைகளாக பிரதிபலிக்கும். அது எந்த வார்த்தைகளாக இருந்தாலும் அதை நாம தான் பொறுப்பெடுத்துக்கிறோம். அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு, செயல்பாடு அதெல்லாம் தான். நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன், நேரடியாக நான் சொல்கிறேன். நான் இந்த கள்ள உறவு அது இதெல்லாம் வந்து அவசியப்படாது நமக்கு. எங்களை பொறுத்தவரை நேரடியாக நாங்கள் சொல்லுகிறோம், நேரடியாக நாங்கள் பிஜேபி எதுக்குறோம். எந்த ஷாவும் தமிழ்நாட்டை ஆள முடியாதுன்னு முதலமைச்சர் நேரடியாக ஒத்தைக்கு ஒத்த நிற்கிற மாதிரி சொல்கிறாரு. டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்னைக்கும் அடிபணியாது அப்படின்னு ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு தெம்பும் திராணியும் ஒரு சுத்தமான தமிழனுக்கு மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா தமிழர்களுக்கான அடையாளங்கள் பாதிக்கப்படுகிறது, எப்படியெல்லாம் சிரமப்படுகிறார்கள், எப்படியெல்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து நிதியை நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க கொடுக்காம எங்களை வஞ்சிக்கிறீங்கிறதும், நீ கொடுக்கலன்னா எனக்கு என்ன, பேங்க்ல கடன் வாங்கியாவது நான் என்னோட மக்களுக்கு நல்லது செய்யறதை நிறுத்த போறது இல்லைன்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை திரும்ப தொடரக்கூடாதுன்னு பிஜேபி நினைக்குது. அதற்கு விஜய கருவியா பயன்படுத்துது. அதற்கான வேலைகளை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவருக்கு அவர் படம் ரிலீஸ் பண்ண அட் தி எண்ட் ஆஃப் தி டே சிபிஐல கேஸ் முடிச்சுக்கணும். எப்படி வந்து டிடிவி தினகரனுக்கு ஒரு கேஸ் இருக்கு, நீங்க வந்து அன்புமணி ராமதாசனுக்கு கேஸ் இருக்கு, நீங்க ஏடிஎம்கேல இருக்கிறவங்களுக்கு கேஸ் இருக்கிற மாதிரி அந்த கேஸ் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்னு நேரடியாக பாரதிய ஜனதாக்கு வேலை பார்ப்பாங்க, இல்லைன்னா மறைமுகமா வேலை பார்ப்பாங்க. அப்படி செய்யப்பட்ட டிசைன் தான் அது. அது அந்த கூட்டணி. இன்னொரு எங்களுடைய கூட்டணியை பத்தி அண்ணா ஒன்று சொன்னாங்க, அதுவும் பதில் சொல்லிட்டுமா? ஒரே ஒரு நிமிஷத்துல நான் முடிச்சுக்கிறேன். இங்க பொறுத்த வரைக்கும் சீட்டுகளினுடைய எண்ணிக்கை கணக்கல்ல, உணர்வுகளினுடைய அவசியம் இங்கு தேவைப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய நலன் அப்படி என்று வருகின்ற பொழுது திமுக இந்த முறை தனக்கிலிருந்து 7 சீட்டுகளிலிருந்து 8 சீட்டுகள் குறைத்துக் கொண்டிருக்கிறது. கடந்த முறை நடந்ததை விட கூட்டணிக்கு கொடுத்திருக்கு. அப்படிதான் நம்ம இதை எடுத்து பார்த்துக்கணுமே ஒழிய எண்ணிக்கைகளை வச்சு கணக்கு சொல்லக்கூடாது. ஓகே, கேட்போம். திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் பதில் சொல்ல விரும்புவார். இதற்கிடையில நம்ம திரு ஸ்ரீகாந்த் பேசிட்டு இருந்தோம் பாஜக வேட்பாளர் பட்டியல் பற்றி. காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலுடைய இறுதி செய்யக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. நம்ம செல்வ பெருந்தகை அவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறத பார்க்கிறோம். கிரீஷ் சோடங்கர், ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் டெல்லியில் ஆலோசனை நடைபெற்று வரக்கூடிய விஷுவல்ஸ் நம்ம பார்க்குறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அநேகமாக திரு செல்வ பெருந்தகை இதை முடிச்சுட்டு வந்து நமக்கு செய்தியாளர்களை சந்திப்பார். அப்போ நமக்கு இன்னும் கூடுதல் தகவல்கள் கிடைக்கப்பெறும். எஸ் திரு ஃபிலிக்ஸ், நம்ம விஷுவல்ஸை தொடர்ந்து பார்க்கலாம். திரு ஃபிலிக்ஸ், நீங்கள் பதில் சொல்ல விரும்புவீங்க? போற போக்குல சிபிஐல கேஸ் இருக்கின்றது. என்ன கேஸ் சிபிஐல இருக்குது? கரூர் ஸ்டாம்பீட். சிபிஐல இருக்கிற கேஸ் வந்து ஒரு கரூர் சம்பவத்துல இவர் ஒரு சாட்சி. எதுக்குங்க செந்தில் பாலாஜியை கூப்பிட்டாங்க? செந்தில் பாலாஜி எதுக்கு சிபிஐ கூப்பிட்டாங்க? சிபிஐல என்ன கரூர்ல என்ன நடந்தது என்று தெரியும்.
ஒரு இருங்க சார், விசாரணையில தான் இருக்கு. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரியும், விசாரணையில உங்களுக்கு தான் இருக்கு. தெரியும். அதேதான் என்ன நடந்தது, விஜய்க்கும். என்ன விஜய் நடந்தது பேர்லயும் உங்களுக்கு charge நல்லா sheet தெரியும். விசாரணையில விஜய் தான் FIR கூட இருக்கு. இல்லையே. விசாரணையில தான் இருக்கு. நீங்க ஒத்துழைக்கலாம், உங்களை கேஸ்ல சேர்த்துற போறாங்க. அதேதான் அவ்வளவுதானே? விஜய் நீங்க பாலாஜிக்கும். பேசும்போது நான் செந்தில் குறுக்கிடல. பாலாஜியை நீங்க சேர்த்தாச்சு, பேசும்போது கேஸை நான் எந்த contest பண்றாரு, interruption bail ல பண்ணல. இருக்காரு. நீங்க அமைதியா இதுக்கு இருங்க. அதுக்கு அது வித்தியாசம் வேற இருக்கு. கேஸ் இல்ல. எதுவா இந்த இருந்தாலும் கேஸ்லயே அவர் இதுலயே கூட அதுதான் என்ன சொல்றேன். நீங்க பேசும்போது நான் சந்திக்க எதாவது தயாரா interrupt இருக்கோம். பண்ணணும், இல்ல. ஓகே என்ன ஃபெலிக்ஸ், பேசுறது? எஸ் ஃபெலிக்ஸ். பிஜேபியை, அதாவது திமுகவை யார் குறை சொன்னாலும் உடனே பிஜேபி இல்லைன்னா பிஜேபியோட கையால் எந்த ஆதாரம் ஏதாவது ஒண்ணு கொடுங்க. ரெண்டாவது, உங்களை தொடர்ச்சி எறிகிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். திமுக என்ற தீய சக்தியை தமிழ்நாட்டை விட்டு தொடர்ச்சி எறியணும். அதுதான் எங்களோட ஒரே நோக்கம். எங்களுக்கு எந்த பின்னணியும் இல்ல. யார் அடக்குமுறைக்கும் எங்க தலைவரோ இல்ல தாவேக்காவோ அடங்காது. அந்த பல முறை அதை சொல்லியாச்சு. உங்களுக்கு எல்லாரையும் பிஜேபி பிடிஎம் திரும்பவே சொல்றாங்க. பிஜேபி பிடிஎம் அந்த மது ஒழிப்பு மாநாட்டு டைம்ல எல்லாரும் பிஜேபி பிடிஎம் சொல்றது. ரெண்டாவது, ஈரானுக்கு தான் போகணும்னா ஏங்க உங்களுடைய வெளியுறவு அமைச்சருங்க பாஜக, உங்களுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக எம்பி என்ன பண்றாங்க? எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இருக்குங்க. பல ஹோட்டல்ஸ் இன்னைக்கு மூடப்பட்டிருக்கு, ஹாஸ்டல்ஸ் மூடப்பட்டிருக்கு. இதை பத்தி எம்பிக்கள் எங்கேயாவது போய் பேசுறாங்களா, வாய் திறக்கிறாங்களா? நாடாளுமன்றத்துல உட்காந்துட்டு இங்க எல்லாருமே தாவேக்காவை குறை சொல்வதற்கு மட்டுமே ஒரு பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். எங்களுடைய கட்சி ஒரே நேரத்தில் இரு பெரும் கட்சிகளை கொள்கை ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இருக்கிறோம். இந்த துணிவு இருக்குமா உங்களுக்கு? ஏதாவது ஒரு இடி ஆயிட்டு வந்தா உடனே டெல்லிக்கு போயிருது. ஒண்ணு சிஎம் போவாரு, இல்லைன்னா உங்க பையன் போவாரு, அப்படி இல்லைன்னா கனிமொழி போவாங்க. ஏதை போயிட்டு திமுக, அதாவது பாஜக ஒவ்வொரு முறையும் காலில் விழுந்து தப்பிச்சுக்கிறது. ஏன்னா அவ்வளவு வழக்குகள், அவ்வளவு கேஸ். என்னாச்சு? நீங்க ஓவைசி பாணியில சிறுபான்மையினர் ஓட்டை பிரிக்க பாக்குறீங்களா சார்? எங்க சிறுபான்மை, எங்க தலைவருக்கு மதம், சாதி, இது எந்த இடமும் கிடையாதுங்க. அவர் உண்மையே காஸ்ட் நியூட்ரல் லீடர், ரிலிஜியஸ் நியூட்ரல் லீடர். எப்படி கர்நாடக என்னங்க அப்புறம் திருச்சியில போய் நின்னீங்க. சாதி அடையாளத்தோட முதல் திருச்சியில 9 இருங்க. நீங்க கேட்டுக்க, நான் பதில் சொல்றேன். திருச்சியில் 9 தொகுதிகளையும் இப்ப திமுக கிட்ட இருக்குது. அதை உடைக்கணும். சென்னையில 16 தொகுதிகளையும் திமுக, ஒரு சில காங்கிரஸ். அதை உடைக்கணும். உங்களுடைய ஸ்ட்ராங்கான ஏரியா எங்கேயோ அங்க உங்களை உடைக்கணுங்க.